அமர்தா. என்ன பார்வதி, என்ன பண்றவா? நான் என்னத்த பொழுது போகாம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். உட்காரத்தா. ஆமா, உன் பேரனுக்கு நேத்து கோயில்ல நிச்சயதார்த்தம் நடந்துதாமே, நீ போயிருந்தியா? என்னதான் முதல்ல தேடுறாங்களாக்கும். இந்த நாதியத்தை ஜீவனை யாரு ஞாபகம் வச்சுக்க போறா? என்ன பார்வதி இப்படி சொல்ற? நேத்து நிச்சயம் நடந்துடுச்சுன்னு கோவில ஏற சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படி வேணான்ன மாதிரி அப்பதான் வேணான்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆறு கண்டா எனக்கெல்லாம் ஒரு தகவலும் வரல. நிஜமாதான் சொல்றியா? அந்த கல்யாணத்துக்கு நீ போக மாட்டியா? இத பத்தி பேசாத அமிர்தம். உண்மையை சொல்லணும்னா நெஞ்சு வெந்து போய் கிடக்க. என் மகனாவது அந்த கல்யாணத்தை எதிர்த்தான், அதனால அவனை கூப்பிடல. ஆனா நான் என்னத்த பண்ண? என்ன எதுக்கு கூப்பிடாம விட்டாங்க? அப்ப என்னை பத்தி யாருக்குமே ஞாபகம் வரலன்னு தானே அர்த்தம். யாருக்குமே நான் தேவைப்படலன்னு தானே அர்த்தம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ வேணா பாரு, உசுர விட்டுட்டு இந்த வீட்டுல அனாத பணமும் விழுந்து கிடக்க போற. கிழவி, என்ன கிழவி, வெங்காயம் கூட உரிக்கல, அப்புறம் என் கண்ணு கலங்குது. எப்படிமா இருக்க? ஏதோ இருக்க, இன்னும் மூச்சை விட்டுக்கிட்டு தான் இருக்க. சாவதா வர மாட்டேங்குது. உன் பேர நிச்சயதார்த்துக்கு ஒண்ணு கூப்பிடலன்னு செம்ம கோவத்துல இருக்க போலியா? ஏலே, நீ என்ன விஷயமா இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. வேற எதுக்கு? பத்திரிக்கை வைக்கதான். தெய்வ திரு வைத்தியநாதன் திருமதி பார்வதி ஆகியோரின் மகன் வழி பேரனாகிய வைத்தீஸ்வரன் அவர்களின் திருமணத்திற்கு வருகை தந்து திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அட வாங்கிக்க. நேத்துல என்ன பத்தி யாருக்கு ஞாபகம் வரலையாக்கோ? கரெக்ட், நியாயமான கேள்விதான். நான் எந்த கல்யாணத்துக்கு வரல, எனக்கு எந்த பத்திரிக்கை வேணாம், எடுத்துட்டு போ. அம்மா, உண்மையை சொல்லணும்னா வேட்டையும் உன்னை நிச்சயத்துக்கு கூப்பிட சொல்லியிருந்தா. நான் தான் ஏதோ வேலையில உன்னை கூப்பிட மறந்துட்டேன். நேத்து நீ நிச்சயத்துக்கு வரலன்னதும் எப்படி எங்க பாட்டிய கூப்பிடாம விட்டுட்டீங்கன்னு இவன் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டான். பின் என்ன கிழவி, நீ இல்லாம நம்ம வீட்டு விசேஷம் ஏதாவது நடந்திருக்கா? நம்ம குடும்பத்திலேயே மூத்த பொம்பளை நீ. நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணாம நாங்களாம் நல்லா இருப்போம்மா சொல்லு. அதான் இன்னைக்கு வேலையா உனக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டோம். உன் பிள்ளைங்க நாங்க தப்பு பண்றது புதுசா என்ன? நிச்சயத்துக்கு கூப்பிடலையேன்னு மனசு வருத்தப்படாம கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சு. அட வாங்கிக்க பாட்டி. வாங்கிக்கம்மா. இது பிடித்தா? குட் கேர்ள். நீ ஒருத்தனாவது இந்த பழைய சீவனை ஞாபகம் வச்சுட்டு இருந்தே, எனக்கு அதுவே போதும் ஐயா, போதும். மா, நீ பாட்டிட்டு பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரு. மீனாட்சி அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்கா. நான் அவளை கூட்டு ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். கிளம்பி வரேன். சரியா பாட்டி? என்னையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன் பேரங்க சின்ன காக்கா முட்டை பெரிய காக்கா முட்டை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. அதுல இந்த சின்ன காக்கா முட்டை கண்ணுக்குள்ளேயே இருக்கான். நீயும் பாட்டி கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்துடுறேன். வாரேன். டாடா. பாட்டி பை. சுதா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது மறக்காம என் காலடி மண்ணை எடுத்துட்டு போ. எதுக்கு? முந்தானத்து உன் மவனையும் மருமவளையும் ஒன்னா வண்டியில போறத பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, கண்ணு ரெண்டும் பூத்து போச்சு.